மைண்ட் எக்ஸ்பேண்டர். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். தனம் அப்படிங்கிற நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது நம்ம விஜய் டிவியில் அப்படின்னு சொல்லி. இதோட அஃபிஷியல் ப்ரொமோவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொமோவை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இந்த சீரியலோட ப்ரொமோ பார்த்திங்கன்னா மற்ற சீரியலை விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த சீரியலில் ஆக்டர் ஸ்ரீ தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ஹீரோயினாக பார்த்திங்கன்னா நம்ம எதிர்நீச்சல் சீரியல் ஆதிரா தான் நடிக்கிறாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ப்ரொமோவை பார்த்த உடனே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாகிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தனியாளாக இருந்து அந்த குடும்பத்தை காக்கிற மாதிரி தான் சீரியலுமே டோட்டலாக இருக்கும் போகல. ஸோ நம்ம நேற்று தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். பூங்காட்டு திரும்புமா அப்படின்னு சொல்லி இன்னொரு நியூஸ் சீரியலுமே வரப்போகுது விஜய் டிவியில். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சோபனா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க சீரியலில் வந்து 3:30 தான் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 3:30 வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் விஜய் டிவியில் அந்த சீரியலை தவிர வேறு எந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடுமே எடுத்து முடிக்கல. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பூங்காற்று திரும்பும் அப்புறமும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, இந்த சீரியலில் 3 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். பட் பூங்காற்று திரும்பும் சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகலை. இப்போ திடீர்னு தனம் சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சீரியல் முடியுது, இன்னொரு சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தனம் சீரியல் தான் 3 வருமோ, அதனால தான் இந்த சீரியல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு பூங்காற்று திரும்பும் ப்ரோமோ மட்டும் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீரியல் தான் 3:30 டெலிகாஸ்ட் ஆகும். தனம் சீரியல் 8 தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாகவே சொல்லியிருக்கலாம். இப்போ திடீர்னு தனம் சீரியல் ஃபஸ்ட்டு வந்ததுனால இது ஒரு வேளை 3 வந்துருமோ 8 வந்துருமோ அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீரியல் ஆக்டர் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் எபிசோடு தான் நடிக்கிறாரு. இவர் லாஸ்ட் வரைக்கும் நடிக்கிறாரு அப்படின்னா இது ஒரு பெரிய கேரக்டர்ஸ் இருக்கிற சீரியலாக இருக்குது. ஸோ இது 8 வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் இவர் தான் சாகிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டாங்களே, இதை ப்ரைம் டைமில் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தனம் சீரியல் 8 வரணுமா 3 வரணுமா, எந்த டைம் ஸ்லாட்டில் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.